நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அல்ஹிபா எஜுகேஷனல் அண்ட் சர்வீசிங் இந்த குழுமம் சார்பாக நம்முடைய மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை, பல்வேறு விதமான அப்டேட்டுகளை, கல்வி சார்ந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்த்து வருகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த மாதம், இந்த செப்டம்பர் 2024 மாதம், இந்த மாதம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதம் வந்துவிட்டால் மாணவர்களிடம் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். என்ன பரபரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய காலாண்டு தேர்வுகள் எப்போது தொடங்கும் அப்படிங்கிற பரபரப்பு தான் மிக முக்கியமாக மாணவர்களிடம் பேசப்படும். ஸோ அந்த பரபரப்பிற்கு ஏற்ப நம்முடைய மாணவர்களுடைய பரபரப்பைக்கு விடை தரும் விதமாக இந்த காலாண்டு தேர்வு பற்றிய அறிவிப்பு இப்போது அரசிடம் இருந்து வெளியாகி இருக்கிறது. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல +1 +2 வகுப்புகளுக்கு வரும் 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரையிலும் தேர்வுகள் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் அறிவித்திருக்காங்க. அதே போல 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தேர்வு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக 5 நாட்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எல்லா முறையும் காலாண்டு தேர்வு விடுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 8 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்கு குறையாமல் விடுமுறை அளிக்கப்படும். ஆனால் இந்த முறை இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை என்பது வெறும் 5 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதில் இடையில் ஒரு சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் வருகிறது. ஸோ இந்த 2 தினங்களையும் கழித்துவிட்டு பார்த்தால் வெறும் 3 தினங்கள் மட்டுமே காலாண்டு தேர்வுக்கான விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவலை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய மாணவர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பை பாய்.